Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து வசனத்தை கேட்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சபைக்கு எதுக்கு வர்றோம்? வசனத்தை கேட்கும்படியாய். கேட்கும் போது என்ன ஆகிறது? விசுவாசம் உள்ளே உண்டாகிறது. உள்ளத்திலே காரியங்களை நம்ப ஆரம்பிக்கிறோம். நம்ப ஆரம்பித்துட்டு பிறகு அதை செயல்படுத்த வேண்டும். ஆகவே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் உள்ளத்தில் நம்புகிறது. செயல்படுத்துகிறது என்கிறது அதனுடைய முடிவா இருக்க வேண்டும். இல்லை என்றால் விசுவாசம் கம்ப்ளீட் ஆகாது, பூரணமா இருக்காது. இதைத்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். செயல் இல்லாமல் விசுவாசம் பூரணமாக போகிறது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். கேட்கிறது மட்டுமல்ல, செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு நடுவில் இன்னொரு காரியத்தை சேர்க்க விரும்புகிறேன். நான் கேட்கிறது செய்கிறது, அதான் விசுவாசம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இன்னொன்று வருதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்று சொன்னால், பேசுகிறது, வாயினாலே அறிக்கை செய்கிறது. இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வாயினாலே அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியம். திருப்போம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். நம்முடைய பேச்சை மாறணும். இங்க வந்து செழிப்பை குறித்து கேட்டுக்கொண்டிருந்த மக்கள், உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பேச்சு இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் மாற்றப்பட்டிருப்பதாக. வீடுகளில் இல்லைங்கிற பேச்சே வேண்டாம். இல்லைன்னு சொல்றதை விட வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறது நல்லது. இருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படி பேசாம இருந்திருக்கீங்க? இதெல்லாம் நான் அனுபவிச்சு பார்த்து சொல்றேன். இல்லாம இருந்திருக்கா? நான் வாயை திறந்து நான் சொன்னது கிடையாது. ஆனா நான் எப்பவுமே அனுபவிச்சிருக்கிறேன். இல்லாம இருக்கிறப்ப வாயை மூடிட்டு இருந்தாலே போதும், கண்டிப்பா வந்து நிரம்பும். வாயை விட்டு தான் கெடுத்துறோம் எல்லாத்தையும். இந்த வாயில தான் ரிலீஸ் பண்றோம் நம்முடைய அவிசுவாசத்தை எல்லாம். வசனத்தில் சொல்லி இருக்கு பாருங்க. இயேசு சொன்னார், இங்கிலீஷ்ல அருமையா வருது, டேக் நோ தாட் சேயிங் வாட் ஷல் ஐ ஈட், வாட் ஷல் ஐ ட்ரிங்க் அண்ட் வாட் ஷல் ஐ பி க்ளோத் வித். அதாவது எண்ணங்களை என்ன பண்றோமா? நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? இந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்றாரு. எந்த எண்ணத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? டேக் நோ தாட் சேயிங் வாட் ஷல் வி ஈட். எண்ணத்தை புசிப்போம். எத்தனை வீட்டுல சொல்றாங்க? இன்னைக்கு என்னத்தை சாப்பிடுறது? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி என்ன? இன்னைக்கு காசுக்கு வழி என்ன? இந்த பேச்சு பாருங்க. அப்படி பேசி எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லிதான் கவலை என்ன பண்ணுகிறோம்? நம்ம மேல சுமத்தி கொள்ளுகிறோம். நாம நினைச்சுக்கிறோம் கவலை வந்து நம்ம மேல வந்து சுமந்துருதுன்னு. யாரோ வந்து சுமத்திட்டு போயிடுறாங்க நமக்கு தெரியாம. இல்ல, நீங்க தான் கவலையை தினந்தோறும் எடுத்து எடுத்து சுமத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்க மேல. வாயை திறந்து பேசும் போதெல்லாம், இல்ல இல்லன்னு பேசும் போதெல்லாம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், காசு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, பற்றாக்குறை இல்லையே இருக்கிறமே, என்ன பெரிய வேலை, இது என்ன பெரிய நமக்கு கொடுத்துருச்சாக்கும், இப்படி பேசும் போதே நாம் கவலைகளை, நம் மீது பாரங்களை சுமத்தி கொண்டே இருக்கிறோம். அதுதாங்க சொல்லி இருக்கிறது. ஆகவே வாயை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று வேதம் அருமையா சொல்லுது பாருங்க. வேதத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஜீவ விருட்சத்தை வைத்தார் என்று. ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்தார், ஜீவ விருட்சத்தையும் வைத்தார். அதுக்கப்புறம் ஜீவ விருட்சத்தை பத்தி ரொம்ப பேசலன்னு நினைக்கிறாங்க. அதோட விட்டாருங்களே. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்காதுன்னு சொன்னார். அப்புறம் புசிச்சான், எல்லாம் பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. அதை பற்றி நிறைய சொல்லி இருக்கு. ஜீவ விருட்சம் எங்க காணாம போயிடுச்சேன்னாங்க. காணாம போல அங்க பைபிள்ல இருக்குது, பத்திரமா காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல ஜீவ விருட்சம் பத்திரமா இருக்குது, எங்கேயும் போல. ஜீவ விருட்சம் உங்களுடைய வாழ்க்கையில் எங்க வச்சிருக்கிறாரு? எங்க போயிடுச்சு? நீங்க இன்றைக்கு ஜீவ விருட்சத்தை புசிக்கலாமா? ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு ஏன் அதை வைத்தார்னு சொன்னால் அதை அவன் புசிக்க வேண்டும். தினந்தோறும் அதை புசித்து, அது ஒரு அடையாளம் பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனின்னு சொன்னா அது ஏதோ அந்த கனியை புசிச்சதுனால அது ஒரு அடையாளமாக இருந்தது. எதற்கு அடையாளம்? கர்த்தருக்கு இவன் கீழ்ப்படுகிறான், மரியாதை கொடுக்கிறான். அதே போல ஜீவ விருட்சத்தின் கனியும் அப்படியே தான் இருந்தது. எங்க போச்சு ஜீவ விருட்சத்தின் கனி? நான் வாசிக்கிறேன் 2 முதல் 4 வசனங்கள். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியம் உள்ள நாவு, ஆஹா, எங்கேயும் போல ஜீவ விருட்சம் இங்கதான் இருக்குது. ஜீவ விருட்சம் ரொம்ப தூரத்துக்கு போயிடலங்க, காணாம போயிடல. கர்த்தர் அதை மறந்து போகல. ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தை தூக்கி இங்க நாவல இப்போ வச்சிருக்கிறாரு. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப நாவை எப்படி பார்க்கணும்? இது ஒரு ஜீவ விருட்சமாய் பார்க்க வேண்டும். இந்த விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க வேண்டும். நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்ப
அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தைகளை வேதம் அற்புதமா சொல்லுது பாருங்க. நாவு ஜீவ விருட்சமாம், அதன் பலனை நாம் புசிப்போம் என்று பல வசனங்கள் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 13:2 மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். உங்களுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் இருக்கிறது என்பதற்கு உங்களுடைய நாவு தான் அடிப்படை காரணம். சந்தோஷமா இல்லையா, அதுக்கு நாவு தான் காரணம். ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா, அதுக்கு நாவு தான் காரணம். ஒரே வாழ்க்கையில குறைவா இருக்குதா, நாவு தான் காரணம். நாவு வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். 3ஆம் வசனம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை, வாயை காத்தா உயிரே காத்துக்கிறோமா? எத்தனை பேர் உயிரோட இருக்கணும்னு விரும்புறீங்க? அதனாலதான் எப்ப பார்த்தாலும் போய் என்னைக்கு போகணும் யாரு கண்டா அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா பிராணனையே நாவால கெடுத்துக் கொள்ளுகிறோம், பிராணனே போய் விடுது கடைசியில. இந்த பேச்சே பேசக்கூடாது, போற மாதிரி இருந்தா கூட பேசக்கூடாது. எதை பேசணும்? ஜீவனை தான் பேசணும், ஆரோக்கியத்தை தான் பேசணும். வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த நாவு. நம்முடைய நல்வாழ்வுக்கு இதுதான் அடிப்படையா இருக்கிறது. நாவுதான் இந்த ஜீவ விருட்சம், அதனுடைய கனியை நாம் புசிக்க வேண்டும். தன் உதடுகளை விரிவாய் திறக்கவனோ கலக்கம் அடைவான். விரிவாய் திறக்கிறதுன்னு சொன்னா லொட லொட லொடன் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, வாயில வந்ததெல்லாம் சொல்றது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றது, இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்றது. இவங்க பெரிய உத்தமர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இல்ல இல்லன்றதை இல்லைன்னு சொல்றேன் பிரதர், இருக்குன்றதை இருக்குன்னு சொல்றேன், இல்லாதப்ப இல்லைன்னு சொல்றேனாக்கும், இருக்கின்றப்ப இருக்கின்ற அடியேன் ஒரு பரம ஏழையாக்கும். ஏழை குடும்பத்தில் பிறந்து ஏழை குடும்பத்தில் வளர்ந்து ஏழை குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு ஏழையாகவே இருந்து இந்த பேச்சையை விட்டுறணும் பாருங்க. நான் நினைக்கிறேன் அது நல்லது நமக்கு. விட்டுட்டா இருக்கீங்களா? அந்த பேச்சை வரக்கூடாது வாயில இருந்து. இப்ப எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க? பில் கேட்ஸை விட பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. பில் கேட்ஸ் இவருக்கு முன்னால பிச்சைக்காரர் மாதிரி. அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட தகப்பன் உங்களுக்கு இருக்கும் போது போய் நான் ஏழை குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமா இருக்கும் பாருங்க அவருக்கு. அன்னைக்கு நான் ஒரு வேலையா போயிருந்தேன். ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை பற்றி யோசித்து கொண்டு செய்யலான்னு சொல்லி யோசித்து கொண்டு போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஏராளமான வேலை. எதுதான் வேலை இல்லை பாருங்க, ஏராளமான வேலை. நான் கண்ணு பார்க்கறதெல்லாம் வேலை தான். சரி பார்த்துட்டு இப்படியே வந்தேன். வரும்போது மெத்த படிக்கிட்டு என் வீட்டில் ஏறும்போதே நான் சரி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இதை நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் சாத்தியமாக்குறபடியால் ஸ்தோத்திரம்னு சொல்லி உள்ள வர்றேன். டிவி ஆஃப் பண்ணாம போயிருக்கேன், அப்படியே டிவி ஓடிட்டு இருக்குது. அதில் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க. நான் நேராக கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். திடீர்னு ஒரு பிரசங்கம் பண்றது கேட்குது. அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாரு. கர்த்தர் உன்னை ஏதாவது செய்ய சொன்னால் அது எவ்வளவு ஆகும்னு கேட்காத. நாங்க என்ன வெயிட் அ மினிட்னு என்னப்பா பேசுறாருன்னு அதை பார்க்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் ஏதாவது செய்ய சொன்னா இது எவ்வளவு ஆகும், இது ரொம்ப விலையாச்சே, இது ரொம்ப அதிகமாச்சேங்கிற பேச்சே வேண்டாம். இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. கர்த்தர் செய்ய சொல்லியிருக்கார், செய்வோம், அவ்வளவுதான் பேசணும். அதுக்கு மேல பேச வேண்டியது கிடையாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து கேட்டேன். அவர் சொல்றாரு, பணம் இருந்தால் செய்வோம் அப்படின்னு சொல்றது தப்பு. பணத்தின் பின்னால தரிசனம் வர்றது இல்லை, தரிசனத்தின் பின்னால பணம் வருகிறது. அப்படியே எழுதி வச்சிட்டேன் பாருங்க. இதெல்லாம் நான் எனக்கு தெரியும், கேட்டிருக்கிறேன் எல்லாம். ஆனா எனக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு ஆள் சில நேரத்துல ஞாபகம் வர வேண்டியதா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசுறாரு. கர்த்தர் எனக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன் இதை செய்யின்னு சொல்லி. இது எத்தனை கோடியா இருந்தா என்ன, எவ்வளவா இருந்தா என்ன, கோடியெல்லாம் அவருக்கு ஒண்ணு சில்லற காசு. இருக்கீங்களா? நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நல்லா இல்லது. கோடியெல்லாம் கர்த்தருக்கு சில்லறை காசு. நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு அது சில்லறை காசு. ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படல. இப்ப கர்த்தர் சொன்னாரா அதை நான் செய்ய போகிறேன். கர்த்தர் அதை சாத்தியமாக்குவார். என்னுடைய கர்த்தர் எல்ஷதாய், அவர் போதுமானவருக்கும் அதிகமானவர். ஆகவே எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலாக எனக்கு தருவார். எங்கிருந்து தருவார்? 8 திசைகளிலிருந்து தருவார். எதிர்பாராத விதத்தில் தருவார். வானத்தின் மதகுகள் எனக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், சாத்திய கூறுகள் எனக்கு உண்டாகிறது.
வாய்ப்புகள் இந்த உலகத்திலே எனக்கு ஏராளமாக கர்த்தர் உண்டு பண்ணி தருகிறார், வாசல்களை திறக்கிறார். இதைத்தான் நான் தினந்தோறும் பேசுகிறேன். நான் இங்க பிரசங்கம் பண்றதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே அதை பயிற்சி செய்கிறேன். தினந்தோறும் அதை பேசுகிறேன், கொஞ்ச நேரம் எடுத்து இதை பேசுகிறேன். கர்த்தர் வாசல்களை திறக்கிறார், மதகுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதத்தின் கதவுகள் எனக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை தினந்தோறும் கொஞ்சம் நேரம் எடுத்து நான் பேச வேண்டும். ஏனென்றால் இந்த நாவு ஜீவ விருட்சம் போல டெய்லி அதை கொஞ்சம் சாப்பிடணும். இந்த நாவின் கனியை கொஞ்சம் சாப்பிடணும். இந்த நாவின் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும், அதை புசிக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் என்னுடைய நாவிலிருந்து கிளம்பி வர வேண்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சரி நீங்க பேசுங்க சொல்றேன். ஒரு அம்மா வந்தாங்க ஒரு தடவை, இந்த பிள்ளை கொஞ்சம் ஜெபிங்க, படிப்பே சரியா வரமாட்டேங்குதுங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, எத்தனை வருஷம் படினா படிக்கிறதே இல்லை, படிப்பே சரியா வர. நான் சொன்ன முதல்ல நீங்க அப்படி சொல்றது நிறுத்துங்க. படிப்பே சரியா வரமாட்டேங்குது என்று சொல்றது நிறுத்திட்டு, என் பிள்ளைக்கு படிப்பு நன்றாக வரும்னு சொல்ல ஆரம்பிங்க. அவனை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க, படிப்பு நல்லா வரும், நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருகிறார், படிப்பு உனக்கு நல்லா வரும், நல்லா படிக்கிறான் அப்படின்னு முதல்ல சொல்ல ஆரம்பிங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்களே ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள, அதான் வீட்டுல சொல்லிட்டாங்களே, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, நல்லா படிக்கிறது இல்லைன்னா அப்ப அதுக்கு மேல அவனால உயர முடியாது. அந்த சர்டிபிகேட்டின் படி அவன் வாழுகிறான். நல்லா படிக்கிறான்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரிதான் எல்லாமே. குடும்பம், கணவன் மனைவி அப்படிங்கும் போது நாவுதான் ஜீவ விருட்சமா இருக்கிறது. நல்ல காரியங்களை பேச வேண்டும். நல்ல காரியங்களை பேசும்போது நல்ல உறவு அங்கே ஏற்படுகிறது, அங்கே நெருக்கம் ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது, சமாதானம் உண்டாகிறது, பிரச்சனைகள் தீருகிறது, எல்லா தடைகளும் நீங்குகிறது, ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். கர்த்தர் இந்த எல்லா பிற்போக்கான பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும்படியாக ஒரு சோர்ஸ் இங்க கொடுத்திருக்கிறார், நாமளே கொடுத்திருக்கிறார். பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம். இருக்கீங்களா? தினந்தோறும் விசுவாசத்தை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், ஏராளம் தாராளத்தை பேசுங்கள், சுகத்தை பேசுங்கள், வாழ்வை பேசுங்கள், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பேசுங்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பேசுங்கள். வேற ஏதாவது பேச வேணும் போல தெரியுதோ பேசாம இருந்துருங்க, அவ்வளவுதான், வேண்டாம். சில நேரத்தில் நானே என் வாயை கட்ட வேண்டியதா இருக்குது. என் வாயை கட்டுறது இல்லாம கர்த்தாவே அவர் வாயை கட்டும் இவர் வாயை கட்டுன்னு வேற சொல்ல வேண்டியதா இருக்கு. வாயை திறந்த பிரச்சனை.